அதாவது உடும்பை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவான ஹதீஸே இருக்குது சாப்பிடலாம்னு. புகாரில் 5391 ஹதீஸ். அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்கும்போது அதில் உடும்பு கறியை சமைத்து வைத்திருக்கிறார்கள். உடும்பு கறி என்ற உடனே ரசூலுல்லாஹ் கையை எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அந்த விருந்தில் ஹாலித் இப்னு வலீத் போயிருக்கிறார். ஹாலித் இப்னு வலீத்ங்கிற சஹாபி அவர் அழைக்கப்பட்டிருக்கார் போல இருக்கு. அவர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் கேட்கிறாரு, ஹராமுன் அல்லப்பு யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உடும்பு ஹராமா, உடும்புனோட கையை எடுத்துட்டீங்களா, அது நான் ஹராமான்ற உடனே காலலா ஹராம்லாம் இல்லை, நான் இருந்த பகுதியில் உடும்பு இல்லை, அதனால சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால உடும்புக்கு தெல்ல தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கிறது. அப்புறமேல வந்து ஆமைன்னு கேட்குறீங்க. ஆமையை பொறுத்த வரைக்கும் கடல்ல உள்ள ஆமையாக இருந்தால் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஏன்னு கேட்டால் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே ஹலால்னு சொல்லியாச்சு. அது திமிங்கலமாக இருந்தாலும் சரி, சுறாவாக இருந்தாலும் சரி, கடல்ல உள்ள அனைத்துமே நீங்கள் அது செத்து போனாலும் சாப்பிடலாம் என்று மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால, அதனால அந்த ஆமை வந்து கடல்ல உள்ள ஆமையை வந்து சாப்பிடலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது.